சார் ரெடி பாருங்க, இங்க பாருங்க சார், ரெடி சார் ஸ்டில் எடுத்து நீங்க அப்படியே கொஞ்சம் பின்னாடி கேமரா வீடியோ கேமரா உட்காருங்க சார் ப்ளீஸ். சார் நேரா பாருங்க, ரெடி சார் ஸ்டில்ஸ் அப்படியே கொஞ்சம் உட்காருங்க சார் ப்ளீஸ். சார் 2 நிமிஷம் ஸ்டில்ஸ் அப்படியே கொஞ்சம் உட்காருங்க. முதல் முறையா ஒரு இசை வெளியீட்டு மேடையில என்னுடைய முதல் படமே அவங்க தேவாசரோட ஏற்பன் சீமான் அண்ணன் அவங்களுடைய வீரநடை திரைப்படத்தை முத்துமுத்தா பூ திருப்புமுல்லா பூ பாடல் தேவாசர் மியூசிக்காக தான் என்னுடைய முதல் படம். நான் வாழ்க்கை முழுக்க தேவாசருக்கு நன்றி கட்டப்பட்டிருக்கேன். ஏனென்றால் என்னுடைய முதல் படத்து பாடல் வரிகளை அந்த பாடல் ஒவ்வொரு வரியுமே அவருக்கு தன்னிடம் வர எல்லா இயக்குநர்களுக்கும் கம்போசிங்ல அந்த முத்துக்குமார்னு ஒரு கவிஞர் வந்திருக்காரு, ஒரு பாடல் வரி இருக்கிறார். அந்த வரிகளை எல்லாம் சொல்லி கிட்டத்தட்ட என்னுடைய முதல் படம் வெளிவருவதற்கு முன்பாகவே ஒரு 40 படங்களுக்கு என்ன பாடல் எழுத வச்சார் தேவாசர். ஒரு டியூன் வாங்கிட்டு வீட்டில் போய் எழுத அடுத்த ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள மறுபடியும் இன்னொரு சம்பளம் போன் வரும், தேவாசர் சொன்னார் டியூன் வாங்கிட்டு போங்க வாங்கிட்டு. ஒரே நாள்ல 4-5 படங்களுக்கெல்லாம் அவர் சொல்லி வளர்த்துருக்கிறார். என்னுடைய முதல் பாடலே என்னுடைய பெயர்ல மகன் புத்தகத்தை போல ரெக்கை வைத்தாலும் பட்டாம்பூச்சி பிடிச்சிருக்கு, காதல் தோல்விதானோ யார் அறியக்கூடும் ஆட்டு தாடி பிடிச்சிருக்கு, மண்ணில் விழுந்தாலும் என்றும் உயிர் வாழும் மலை அறிய பிடிச்சிருக்கு, நன்றி கடனோடு மண்ணில் தலை சாயும் நெல்லில் மரியாதை பிடிச்சிருக்கு, நட்சத்திர கால்பதி வாழ்ந்து கூட்டம் பிடிச்சிருக்கு. ஒவ்வொரு வரியுமே அவர் தன்னிடம் கம்போசிங் வர எல்லா வரிகளை அவங்க சுச்சுவேஷன் கேட்டுட்டு அதுக்கான டியூனை போட்டுட்டு அதுக்கு பிறகு சீமான் படத்துல முத்துக்குமார் ஒரு கவிஞர் அறிமுகமாயிருக்கார். அவருடைய பாட்டை பாடி காட்டுறேன்னு சொல்லிட்டு இந்த பாட்டை பாடி காட்டுவாரு. பாடி காட்டி இந்த டியூனை கொடுக்கலாமான்னு சொல்லி கிட்டத்தட்ட இந்த வீரர்களை படம் வெளிவரதுக்கு ஒரு 2 வருடங்கள் ஆச்சு படம் வரத்துக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு 40 படங்களுக்கு மேல எழுத வச்சாரு. அந்த வளர்த்து விட்ட அந்த எளிமை இன்னமும் அதே திறமை அடையாளம் கண்டுபிடிக்கிற அந்த ஒரு தாய்மை எல்லாமே இன்னும் தேவை நினைக்கிறது. அந்த முதல் முறை அந்த கம்போசிங் ஒரு ஹார்மோனி முன்னாடி உட்காரும் போது எங்க இருந்தாலும் ஹார்மோனி முன்னாடி வந்துதான் திறமைக்கு போட முடியாது. இன்றும் நிறைய பேர் அவர் வளர்த்துட்டு இருக்காரு. இந்த படத்துல தஞ்சாவூர் கோபுரம் அழகுன்னு ஒரு பாடலும் அதே பாடலுடைய இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் 2 பாடல் நான் எழுதியிருக்கேன். எஸ்பிபி சார் பாடியிருக்காரு. என்னோட இந்த கபிலன் 2 பாடல் இந்த படத்தை இருக்காரு. கபிலனுடைய கடைசி பாடல் ரொம்ப அருமையா இருந்தது. எல்லா பாடலுமே ரொம்ப நல்லா வந்துருக்கு இந்த படத்துல. குடும்ப பாங்கான உறவுகளின் பெருமையை சொல்லக்கூடிய ஒரு கதை இந்த மண்டாம் கொடுத்தாங்கிற கதை. ராஜேந்திரன் சார் இந்த கதை சொல்லும் போதே ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த கதை ரொம்ப தேவையான கதை. இந்த படமும் இந்த பாடல்களும் கொடுத்தான். இது நான் வாழ்ந்த மண்ணோடைய விஷயம். இயக்குனர் ராஜேந்திரன் சார் அருமையா சொல்லியிருக்காரு. ஏன்னா சோதனை சொல்றோம்னு நினைக்காதீங்க. என்னுடைய எடிட்டிங் ரொம்ப பக்கத்துல, அவருடைய எடிட்டிங் ரொம்ப பக்கத்துல இருந்துச்சு. என்னுடைய பேச்சேக்கரோட எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கப்ப அங்கிருந்து சவுண்ட் ஜாஸ்தியா இருக்கும். போட்டு கேட்டேன் அவசரம். அதனால நான் அப்பயே சொன்னேன், நான் ஃபேமிலி ஓரியன்டா பெரிய அளவுல கேட்கணும். அப்புறம் ஒரு சின்ன விஷயம், மாமா ராஜகுமார் மாமா எங்க போனாலும் கனவை மட்டும் சொல்லிடுறாரு. அது ஏன்னே தெரியும். அந்த படத்துல மயங்கட பார்த்தால மொத்தாமட்டு நீங்களே சிறப்பா இருக்கீங்க, மொத்தம் எவ்வளவு பெரிய கருப்பு குந்தானியா போட்டீங்கன்னாரு. இங்க இங்க என்னுடைய மதர் கேட்டா பண்ணவங்க அவங்க மீரா தான் அதே மாதிரி சொல்றாங்க. இந்த ஈகோ அப்ப கொலைவெளி அந்த சாங் புடிச்சிருக்க பிடிக்கலையோ, ஆனா பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஹிட். ஒரு தமிழனா எப்படி ஒரு ஏஆர் ஆஸ்கார் விருது வாங்கினாலும் அந்த சந்தோஷப்பட்டோமோ இதே சேம் சந்தோஷம் நம்ம பட்டுக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு ரீச். வெள்ளக்காரங்க கூட ரீமிக்ஸ் பண்ணி பல வேலைக்கு தான் பாடிட்டு இருக்காங்க. சோ அது ரொம்ப அருமையான விஷயம் தான். பட் சார் சொன்னது மாதிரி தமிழ் கல்ச்சர் தமிழ் கலாச்சாரம் கெட்டு போகக்கூடாது. அதை முதன்மைப்படுத்தி நம்ம படம் எடுக்கணும்.
அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொன்னு வந்து சினிமாவில் வந்துட்டு யாரையும் நம்பாதீங்க. ப்ரொடியூசர் வந்து ஹீரோ நம்பாதீங்க, ஹீரோ வந்து டேரக்டர் நம்பாதீங்க. எல்லா பேரும் 3 பேர் நம்புற ஒரே ஒரு விஷயம், கதை மட்டும் நம்புங்க. அந்த கதை தான் வந்து பெரிய படம் சின்ன படம் நிர்ணயிக்கிற படம் மக்கள் பற்றியில. ஏன்னா வந்துட்டு சாதாரணமா நாங்க வந்துட்டு மாயண்டி குடும்பத்தார் படம் எடுக்கிறப்போ அது சாதாரண சின்ன படம் தான். ஆனா பாத்தீங்கன்னா அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில பெரிய படமாச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெரிய படங்கள் பாத்தீங்கன்னா பேரளவுல பெரிய படமா வந்தது, மக்கள் அளவுல சின்ன படமாச்சு. அதனால இனிமேல் சின்ன படம் பெரிய படம், சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட் சொல்லாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா எல்லா கதை உள்ள படமும் பெரிய பட்ஜெட் படம் தான், மக்கள் மத்தியில பெரிய அளவுக்கு ஹிட் ஆகும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்துட்டு பயப்படவே தேவையில்லை அந்த வெற்றிக்கு. ஏன்னா சாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்லிட்டு இருக்க அந்த ஐயப்பன் தான் ப்ரொடியூசரா இருக்காரு. அப்புறம் ஒரு ராஜேந்திர சோழன் அவர் தான் இயக்குனரா இருக்காரு. கதிர் சூரியன் அவரு தான் வந்து கதாநாயகனா இருக்காரு. அப்புறம் மீரா அம்மா வீணோட உட்காந்துருக்காங்க, அவங்க இருக்காங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வந்து கீபோர்டுல வந்துட்டு எல்லாமே டியூன் போட்டுட்டு இருக்கப்ப ஹார்மோனிய பட்டியல வந்துட்டு அருமையா என்னுடைய சரவணக்குடியில் படத்துக்கு வந்து ஒரு சாங் பாடி தியேட்டரே வந்து எங்களை ரெக்கமெண்ட் அழுக வச்சாரு. அப்பா தேவா அப்பா அந்த அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணாரு. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் முத்துக்குமார் என்னுடைய நண்பர், எனக்கு வந்து காட்டு பயில வந்துட்டு ஒரு எல்லா சாங்கும் பண்ணிருக்காரு. அது அடுத்த படமா நான் அந்த ஷூட்டிங் ஆரம்பிக்கிறேன். ரொம்ப அற்புதமான வரிகள்ல வந்து யதார்த்தமான வரிகள்ல மனசுக்கு தோணுவதை எழுதாம ஆராய்ச்சி பண்ணி எழுதக்கூடிய ஒரே எழுத்தாளர், ஒரே லிரிக்ஸ் தான் அவர் ஒருத்தர் மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து ஒரு ரூட் எடுத்துட்டு நான் நடிச்சிட்டு இருக்கேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஃபேமிலி சென்டிமெண்ட். அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட்டுக்கு முன்னோடி யாருன்னா வி சேகர் சார் தான். அவருடைய வாயிதான் நான் பின்பற்றி அவருடைய கதைகளை மாதிரி தான் ஒரு தான் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டு பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் கபூர் மாமா என்னை எப்பயுமே ஊக்குவிக்கவர். நான் நடிக்கிறப்ப முதல்ல நடிக்கிறப்ப வந்துட்டு கை காலம், அதாவது வடிவேல் மாதிரி பில்டிங் ஸ்டாங் பேஸ்மெண்ட் வீக்ஸ் மாதிரி தான் நினைப்பேன். அப்ப சொன்னாரு மாப்பிள்ள நாம உனக்கு பில்டிங் எல்லாமே பேஸ்மெண்ட் எல்லாமே பயங்கர ஸ்ட்ராங் தான், நடிகர் மாப்பிள்ள சொல்லிட்டு நடிக்க வச்சு நிறைய அந்த படத்துல பேரை ஏற்படுத்தி விட்டாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனி தமிழ்ல பேசுவாங்கன்னு சொன்னாங்க. சரி சரி பேசுவாங்க இருக்குன்னு பார்த்தா வழக்கம் போல அவங்களுக்கு ஹீரோனி தான் நிரூபிச்சுட்டாங்க. ஆனா ஒரு சந்தோஷம் என்னன்னா என் படத்துல 2 படத்துல என்ன ஹைட்டு தான் ஹீரோனி. ஆடியோ ஃபங்க்ஷனாவது எனக்கு கீழே ஒரு ஹீரோனியை பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் என்னோட மாஸ்டர் சிவசங்கர் மாஸ்டர், அதெல்லாம் நம்ம பிறக்கிறப்ப வந்து மிகப்பெரிய மாஸ்டர். இன்னைக்கே மாஸ்டரா இருக்காருன்னா அவருடைய சின்சியாரிட்டி. 2 சாங் 3 சாங் ஹிட் கொடுத்துட்டாலே அந்த மாஸ்டர் கையில பிடிக்கிறதுக்கு தேடி அலையணும், போன் பண்ணாலும் லைன்ல கிடைக்க மாட்டாங்க. ஆனா மாஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா நேரடியா வந்து யாரு படம் பண்ணாலும் நேரடியா வந்து ஒரு கட்டேசிக்கு வாழ்த்து சொல்லிட்டு வேற இருந்தா கொடுங்க மாஸ்டருக்கு போவாரு. ஆனா அந்த வேலையை அப்படித்தான் வந்து என்னோட 2-3 படத்துக்கும் நாங்க 2 ஒர்க் போட முடியாம போச்சு. பட் எனக்கு வந்துட்டு பேச்சே கமரம் முக்குளத்து பெண்ணை ஒரு சாங் பண்ணி கொடுத்தாரு. உண்மையிலே வந்து என்னை அழகா காமிச்சு நான் ஆடுவோனான்றதா தெரியாத அளவுக்கு ரொம்ப ஆட வச்சு நல்லா பண்ணி கொடுத்தாரு. அவரும் இருக்காரு இந்த படத்துல. உண்மையிலே வந்தா நான் வந்து கொண்டான் கொடுத்தா மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையும், வெற்றி அடையணும்னு எல்லாரோட இறைவனா உங்களதான் கூட வந்து நான் வேண்டிக்கிறேன். எல்லாரும் அடுத்து வந்து நம்ம மீட் பண்ண ஸ்டேட்டை சொல்லிக்க முடியாதனால வந்து இந்த சந்தர்ப்பத்துல எல்லாரும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். தம்பி கதை மேல் மேலும் வரணும், வளரணும். நன்றி, வணக்கம்.